ஜனநாயகன் படத்திற்கு வெளியான பிரபலங்களின் கருத்து. கெரியரின் உச்சத்தில் இருக்கும் நான் மக்கள் சேவை செய்ய அனைத்தையும் விட்டுவிட்டு வருகிறேன் என்று தொடர்ந்து கூறி வரும் விஜயின் கடைசி படமான ஜனநாயகன் ரிலீஸ் ஆவதில் புது சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது. விஜய் படத்தை பார்த்த சென்சார் போர்டின் மறு தணிக்கை குழுவோ தேர்தல் ஆணையத்திடம் தடையில்லா சான்று வாங்குமாறு ஜனநாயகன் டீமிடம் தெரிவித்திருக்கிறது. வினோத் இயக்கத்தில் விஜய் நடித்திருக்கும் படம் ஜனநாயகன். தமிழ் திரையுலகில் டாப் நடிகராக வலம் வந்த இவர் தற்பொழுது தமிழக வெற்றி கழகம் என்கிற கட்சியை தொடங்கி பெரிய அரசியல் தலைவராக உருவெடுத்து வருகிறார். இவர் கட்சி தொடங்கிய கையோடு இனி சினிமாவிற்கு வரமாட்டேன் என்று திட்டவட்டமாக கூறிவிட்டார். அப்படி இவர் கடைசியாக நடித்திருந்த படம்தான் ஜனநாயகன். தாவேகா தலைவர் விஜய் நடித்திருக்கும் ஜனநாயகன் படத்திற்கு சென்சார் போர்டு ஒப்புதல் கொடுத்துவிட்டதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. சமீபத்தில் வெளியான தகவலின்படி ஜனநாயகன் படத்தில் நடிகர் விஜய் பேசும் சில முக்கிய வசனங்கள் அரசியல் தொடர்புடையதாக இருப்பதாக கூறப்படுகிறது. இந்த வசனங்கள் தற்போதைய அரசியல் சூழ்நிலையுடன் தொடர்பு கொண்டதாக கருதப்பட்டால் அவை சர்ச்சையை ஏற்படுத்தியதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதன் பின்னணியில் அந்த வசனங்கள் மியூட் செய்யும்படி மாற்றங்கள் செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. ஜனநாயகன் படத்தில் பத்திரிகையாளர்களாக வரும் லோகேஷ் கனகராஜ், நெல்சன் மற்றும் அட்லி ஆகியோர் ஒரு காட்சிகளில் பேசும் சில வசனங்கள் மறு ஆய்வு குழு மியூட் செய்துள்ளதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. அந்த காட்சியில் விஜயை நோக்கி எழுப்பப்படும் சில அரசியல் சார்ந்த கேள்விகள் இடம்பெற்றுள்ளதால் தணிக்கை குழு அந்த வசனங்களை மியூட் செய்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் இதுகுறித்து சென்னையில் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயகிடம் கேட்கப்பட்டது. தேர்தல் விதிமுறைகள் அமலில் இருக்கும்பொழுது நடிகரும் கட்சித் தலைவருமாக இருக்கும் ஒருவர் தேர்தலில் போட்டியிடும் பொழுது அவரின் படத்தை வெளியிட தேர்தல் ஆணையத்தின் ஒப்புதல் வேண்டுமா என்று கேட்கிறீர்கள். இது போன்ற சம்பவம் நடப்பது இதுவே முதல் முறையாகும். இது குறித்து நான் தேர்தல் ஆணையத்திடம் பேசிவிட்டு பதில் சொல்கிறேன். ஜனநாயகன் விஷயத்தில் தேர்தல் ஆணையம் ஒரு முடிவு செய்து விளக்கம் கொடுக்கும் என்றார். ஜனநாயகன் படம் நிச்சயம் தேர்தலுக்கு முன்பு வராது என்றும் மே மாதம் தான் ரிலீஸ் ஆகும் என்றும் சினிமா வட்டாரத்தில் பேசிக் கொள்கிறார்கள். இந்த படம் தமிழ் சினிமாவில் சில முக்கிய பிரபலங்கள் பார்த்துள்ளனர். இப்படம் தேர்தலுக்கு முன்பு வெளியாக இருந்தால் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் எனவும் கூறியுள்ளனர். ஆனால் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் படமாக மாறும் என்பதில் சந்தேகமில்லை எனவும் கூறியிருக்கின்றனர்.